ஒரு சகோதரி அவங்க கணவர் எப்பவுமே அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணுறதா சொல்லுவாங்க. பிரச்சனை பண்ணுறதா சொன்னால் பரவாயில்ல, ஆனால் விளக்கமாக அவங்க கணவர் வந்து எப்படி பேசுகிறாரு, எப்படி பண்ணுறாரு, என்னெல்லாம் அவர் வந்து பழக்கத்தை உடையவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமாக சொல்லுவாங்க. அது தேவையே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆபாச வார்த்தைகளை பேசுகிறது, குடிப்பழக்கத்தை கொண்டிருக்கிறது, குடும்பத்தில் பிரச்சனைகளை கொண்டு வர்றது, வியாதிகளை கொண்டு வர்றது, குழப்பங்களை கொண்டு வருகிறது, கடன்களை கொண்டு வருகிறது, பலவீனங்களை கொண்டு வருது, எல்லாமே வாழ்க்கையில் ஒரே ஒரு சாத்தானுடைய காரியம்தான். அந்த சாத்தான் தலையை கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நசுக்கியிருக்கிறார். நாம் பிரச்சனைகளை விளக்கமாக அல்ல, வார்த்தைகளை, ஆண்டவருடைய வேத வசனங்களை நாம் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு பெரிதான விடுதலையை அவர் கட்டளிடுவார். டாக்டர் கிட்ட நம்ம எவ்வளோ பிரச்சனைகளை கொண்டு போனாலும், வியாதிகளை விளக்கமாய் சொன்னாலும் அதுக்கு ஒரே ஒரு பேரை சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. இது உங்களுக்கு கேஸ்ட்ரிக்கு, இது உங்களுக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாதிக்கு ஒரு பேரை சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அதே போல தான் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு ஒரே பேர், அது சாத்தான் தான். மரணத்தை எப்படி வியாதிக்கு ஆண்டவர் மரணத்தை ஜெயமாக மாற்றினாரோ, மரணத்தை விழுங்கினாரோ, அதே போல தாங்க எல்லா பிரச்சனைகளும் கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் முடித்திருக்கிறார். அதனால தான் எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார். அதே போல் நான் முடிந்த காரியத்தை, ஆண்டவர் முடித்த காரியத்தை நாம் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது நம்முடைய பிரச்சனைகளை அல்ல, போராட்டங்களை அல்ல, ஆண்டவருடைய முடித்த காரியத்தை கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக சிலுவை பாடுகளை சுமந்து சம்பாதித்த வார்த்தைகளை, வசனங்களை, சுதந்திரங்களை நாம் பேசும்போது கர்த்தர் பெரிதான விடுதலை நமக்கு கொடுப்பார். ஸ்தோத்திரம்.